ஒரு 2-3 நாட்களாக அதிகமாக செய்தித்தளங்கள்லையும் சமூக வலைத்தள செய்திகள்லையும் நாங்கள் பார்க்குற ஒரு செய்தி, ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வர்ற செய்தி. இந்த வருகை அப்படின்றது இந்த நேரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு வித்தியாசமாக, அதாவது முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. ஏன் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வராரு, எதுக்காக வராரு, அதுவும் ஒரு நாள் விஜயமாக அவர் வராரு. ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு அப்படின்றது இன்றைக்கு நேற்று தொடங்கிய உறவு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 1962ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் அப்படின்றது. ஒரு மிக நீண்ட கால ஒரு உறவை அதாவது இலங்கையும் ஈரானும் பேணி வருது அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1975ஆம் ஆண்டு கொழும்புல ஈரானுடைய தூதரகம் அமைக்கப்பட்டிருக்கு. 1990ஆம் ஆண்டு இலங்கையினுடைய தூதரகம் ஈரானில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மிக நெருக்கமாக மிக நெருங்கிய ஒரு ராஜதந்திர உறவையும் பல நாடுகளோடு இருக்கிற அதே தொடர்பையும் ஈரான் இலங்கையோடு வைத்திருக்கிறது, இலங்கையும் ஈரானோடு வைத்திருக்கிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரானிய ஜனாதிபதியினுடைய விஜயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈரானுடைய நிதி உதவியோடு இலங்கையில் நடந்திருக்கு. அதை திறந்து வைக்கிற, அதை ஆரம்பித்து வைக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் ஈரானிய ஜனாதிபதி இங்கே வராரு. இலங்கையில் இருக்கிற மிக பெரிய நீர்நிலை திட்டமான மகாவலி நீர் திட்டத்துக்கு அடுத்தபடியாக இப்போ ஈரானிய நிதியுதவியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற, திறந்து வைக்கப்பட போகின்ற உமா ஓயா நீர்நிலை திட்டத்தை திறந்து வைக்கிறதுக்காக தான் ஈரானிய ஜனாதிபதி இங்கே வராரு. அதாவது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வை அவர் ஆரம்பித்து வைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய அழைப்பில் தான் அவர் இங்கே வராரு அப்படின்றதும், அதுவும் அவருடைய உத்தியோகபூர்வ விஜயமாக இது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற ஈரானிய ஜனாதிபதி, அப்போது இருந்த ஜனாதிபதியுடைய வருகைக்கு பிறகு ஒரு ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வாரது இது அடுத்த சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கு. இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இந்த விஜயத்தின் போது 2 ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற போகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த சில ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஈரானிய ஜனாதிபதியினுடைய இந்த வருகை, இந்த ஒரு நாள்லேயே கைச்சாத்திட போகிறாங்க. அது என்னென்ன அப்படின்றது ஒரு சில செய்திகளில் பார்க்க கிடைச்சது. குறிப்பாக ஏற்றுமதி தொடர்பான, அதாவது தேயிலையினுடைய ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தமாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையை, ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்களும் இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் அப்படின்றது மகாவலி நீர் அபிவிருத்தி திட்டத்தை விட மிகப்பெரியது. ஆசியாவில் இருக்கிற நீரற்ற பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த மாதிரியான நீர்நிலை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருது, செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருது. அதில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நீர்நிலை திட்டமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, ஏன் 10,000 முதல் 15,000 ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்களுக்கு நீர் வழங்கப்பட போகுது. விவசாயத்துக்கு எல்லா போகத்துக்குமான நீரும் இதில் வழங்கப்படும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 290 கிகாபைட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்போடு வழங்குவதற்கும் இந்த நீர்நிலை திட்டம், உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் உதவி வழங்க போகுது, அதன் மூலமாக இணைக்கப்பட போகுது அப்படின்றதும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த திட்டத்தினை திறந்து வைப்பதற்காகவும் ஆரம்பித்து வைப்பதற்காகவும் தான் ஈரானிய ஜனாதிபதி இங்கே வராரு. ஈரானுடைய 529 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி திட்டத்தின் கீழ் தான் இந்த நீர்நிலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை, ஈரான், குறிப்பாக சொல்ல போனால் இலங்கைக்கு ஈரான் கடன் உதவிகளை வழங்கி இருக்கிறது கடந்த காலங்களில். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கடன் உதவியினுடைய பல மடங்குகளை இலங்கை திரும்பவும் செலுத்தி இருக்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் நான் முதல் சொன்ன மாதிரி இலங்கைக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுடைய தொகையில் ஒரு கணிசமான அளவு ஈரானிலிருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழ், அதாவது ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வர இந்த சந்தர்ப்பத்தில் நேரடி விமான சேவை ஒன்றும் ஆரம்பிக்கப்படுவதற்கான ஒப்பந்தங்களும் பேசப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஈரானிலிருந்து வார சுற்றுலா பயணிகளை இங்கே நேரடியாக அழைத்து வாரத்திற்கு, இங்கிருந்து அவங்களை நேரடியாக அங்கு அழைத்து செல்வதற்குமான விமான சேவையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதோடு சேர்த்து பாகிஸ்தான் சென்று அதாவது ஈரானிய ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கும் சென்று நேரடியாக இலங்கைக்கு வராரு. இந்த சந்தர்ப்பத்தில் சீனாவுடைய அமைச்சர் ஒருவரும் இலங்கைக்கு வராங்க. அதாவது பெண் அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு
வராங்க. இந்த இரண்டு விஷயமும் வந்து பரவலாக சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஈரானிய ஜனாதிபதி வார அந்த செய்தி வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம், இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்பாக பேசப்படும் பொழுது திடீரென்று ஈரான் பற்றி பேசப்பட்டிருந்தது கடந்த கிழமை. அந்த பேச்சோடு இலங்கைக்கு ஈரானிய ஜனாதிபதி வாரார் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாக திடீரென்று இலங்கைக்கு ஈரானிய ஜனாதிபதி ஏன் வாராரு, எதற்கு வாராரு, இந்த மாதிரியான ஒரு ஒரு சர்ச்சையான செய்திகள் வந்து பார்க்க கிடைச்சது. பொதுவாக நம்ம நாட்டை பொறுத்தவரையில் எல்லா நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நீண்ட காலமாக பேணப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமான நீண்ட கால உறவாக இன்னும் ராஜதந்திர உறவோடு இருக்கிற நாடுகளின் பட்டியலில் இலங்கை இருக்கு. ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளும் இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான செய்திகள், பல செய்திகள் நாங்கள் பல விஷயங்கள் பார்த்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோ. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.